மக்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட் லெவல் செஸ் அகாடமியின் அன்பான வணக்கம். இந்த பொசிஷனில் நம்ம கற்றுக்கக்கூடிய ட்ரிக்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம். இதோட ட்ரிக்ஸு பார்த்தீங்கன்னா நைட்டு F4ல் இருக்குது. இந்த பிளாக் நைட்டு, இந்த F4ல் இருக்கக்கூடிய நைட்டு எப்பயுமே ரொம்ப அக்ரெசிவாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு நைட்டு. அந்த F4ல் இருக்கும்போது இந்த நைட்டும் குயினும் காம்பினேஷன் போடும்போது அந்த காம்பினேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எதிராளிகளால் அதை வந்து சமாளித்து தாக்கு பிடிச்சி விளையாட முடியாது. இதுலேயும் குறிப்பாக இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்பயுமே வந்து பிஷப்புங்கிறது சில நேரங்களில் குயின் ப்ளே பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக கூட இருக்கலாம். அந்த பிஷப்பை அவங்க அடித்தாதான் குயின் உள்ளே வந்து ப்ளே பண்ணுங்கிற மாதிரி இடைஞ்சலாக இருக்கும். ஆனால் நைட்டு வந்து எப்பயுமே வந்து குயினுக்கு வந்து ஒரு நல்ல அருமையாக ரூட்டெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நைட்டுங்கிறது எல் ஷேப்லேயே ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பீஸு. குயினுங்கிறது ரூக்கு மாதிரியும் பிஷப் மாதிரியும் ப்ளே பண்ணக்கூடிய பீஸ். அதனால நைட்டு வந்து குயினை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தொந்தரவுப்படுத்தி அதோட லைனை க்ளோஸ் பண்ணாது. அது ஒரு லைனில் அட்டாக் பண்ணும், குயின் இன்னொரு லைனில் அட்டாக் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு குயினும் நைட்டும் காம்பினேஷன் போட்டால் இது வந்து எப்படி சொல்கிறதுனா ரெண்டுமே கிரிமினல் பீசஸ், ரொம்ப கிரிமினலாக யோசிக்கக்கூடிய, கிரிமினலாக ப்ளே பண்ணக்கூடிய பீசஸ். இதுங்களோட அட்டாக்கை நம்ம ரொம்ப துல்லியமாக கணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதன் வகையில் இப்போ நம்ம ஒரு ட்ரிக்கை பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்த்திங்கன்னா, அதாவது H6 H3 இந்த மாதிரி பானுங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கொடுக்க வேண்டியது இந்த பொசிஷனில் பிஷப்பை தான் கொடுக்கணும். ஏன்னா பிஷப் வந்து நைட் அளவுக்கு காம்பினேஷன் போடாது. அதனால் பிஷப் டேக்ஸ் H3 பெஸ்ட் மூவ். இந்த நேரத்தில் அவங்க வந்து கிங்கை G1 ப்ளே பண்ணாலும் கூட இந்த ரூக்கு வந்து பார்த்திங்கன்னா H5ல் இருக்குது. அதனால் அந்த ரூக்கு வந்து G5ல் இருக்குது. இப்போ அந்த G5ல் இருக்கக்கூடிய அந்த பானை புஷ் பண்ணி இந்த கிங் சைடை உடச்சி ஈஸியாக வின் பண்ணிவிடுவாங்க. செகண்ட் ரூக்கும் இதில் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா கிங்கால் பிஷப்பை அடிக்க முடியாது. அடுத்தது பானால் பிஷப்பை அடித்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் இந்த பொசிஷனை பொறுத்தவரையும் இந்த பிளாக்கோட பெஸ்ட் அக்ரெசிவ் மூவ் குயின் D6. இந்த குயின் D6ங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னா டிஃபென்ஸே பண்ண முடியாத ஒரு அட்டாக். இந்த அட்டாக்குக்கு சரியான டிஃபென்ஸ் ஒயிட் சைடில் சுத்தமாக பண்ண முடியாது. ஏன்னா நைட் சப்போர்ட்டில் அந்த H3 பானை குயின் அடிக்க போகுது. H3 பானை குயின் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் குயின் உள்ளே பூந்துடும். நைட் சப்போர்ட்டில் செக்மேட்லாம் வரும். ரூக்கை வச்சு டிஃபென்ஸ் பண்ணால் கூட அதை சரியாக தடுக்க முடியாது. ஸோ அப்படி ஒரு அட்டாக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் என்ன சொல்லு அப்படின்னா, அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் இருக்குல்ல, அது சொல்லக்கூடிய மூவ் பார்த்திங்கன்னா குயினால் நைட்டை அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு பிளாக் பீசஸ் வந்து இந்த குயினும் இந்த நைட்டும் சேர்ந்து காம்பினேஷன் போட்டு செக்மேட் பண்ண போகிறாங்கங்கிறத இன்டிமேஷன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தான் குயினாலே நைட் அடிங்க, குயினே கொடுத்துருங்க, அந்த அளவுக்கு இந்த இன்ஜின் அனலைஸில் நம்மளுக்கு காட்டுது. பட் இப்போ இந்த பொசிஷன்லேருந்து வந்து கேமை பார்க்கலாம். ஸோ இந்த பொசிஷனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன்னா, இப்போயே வந்து நம்ம கிங்கை G1ல் வச்சுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. கிங் G1 இப்போ நைட்டால் அடிக்கிறது பெஸ்ட்டாக குயினால் அடிக்கிறது பெஸ்ட்டானா குயினை உள்ளே கொண்டு வரணும். ஸோ குயினால் அடிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நைட்டு ஏற்கனவே நல்ல பிளேஸில் தான் இருக்குது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குயின் டேக்ஸ் H3 ஃபாலோடு பை குயின் G2 செக்மேட்டு இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த செக்மேட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூக்கு F2 ப்ளே பண்ணுவாங்க. ரூக்கு லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பொசிஷனில் தற்காலிகமாக தான் இந்த மேட்டை அவாய்ட் பண்ண முடியுமே தவிர அடுத்தது பெஸ்ட் மூவ் G5ல் இருக்கக்கூடிய பானை புஷ் பண்ணி G4. ஏன்னா ரூக்கோட லைனை நம்ம ஓப்பன் பண்ணணும்ல, அதுக்காக தான் இந்த மூவ் பண்ணுறோம். இப்போ இந்த பான் புஷ் பண்ணும்போது இப்போ அவங்களுக்கு வந்து என்ன வேறு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ ரூக்கை H2ல் வச்சு அந்த குயினை வந்து சும்மா அட்டாக் பண்ணி விரட்டுறதுக்காக அப்படி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த பெஸ்ட் மூவ் வந்து என்னென்னா பான் டேக்ஸ் பான், அதாவது ரூக்கு ஃபைலை ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு செக்கு கொடுக்குறோம். ஸோ ரூக்கு ஃபைல் ஓப்பன் ஆகி செக்கு கொடுத்ததுனால நம்மளுக்கு ஏற்கனவே நைட்டு உள்ளே ப்ளே பண்ணுறது, அப்புறம் குயின் ப்ளே பண்ணுறது, இதுங்களே ரொம்ப இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்துச்சு. இதை இல்லாமல் இப்போ ரூக்கோட லைனும் ஓப்பன் ஆகிட்டு இப்போ இந்த ரூக்கும் இடைஞ்சல் பண்ணுது. அதையும் இல்லாமல் இந்த பான் பார்த்திங்கன்னா 4th ரேங்க்லேருந்து 3rd ரேங்க் வந்துடுச்சு. 3rd ரேங்க் வந்ததுனால இந்த பானோட நேம் கில்லர் பான். ஸோ எப்படி பிளாக் பீசஸ் எல்லாமே வந்து உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சு ஒயிட்டை வந்து ஃபுல்லாக எப்படியெல்லாம் க்ரஷ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த பொசிஷனை பொறுத்தவரையும் இப்போ இந்த செக் இருக்கிறதுனால
கிங்கு H1 மோஸ்ட்லி ப்ளே பண்ணுவாங்க. கிங்கு F2 ப்ளே பண்ணால் டைரெக்டாகவே ரூக்கு லாஸ் ஆகிடும். அதனால் கிங்கு H1. இந்த கிங்கு H1 அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பிளாக்கோட பெஸ்ட் மூவ் இப்போ பாருங்கள், இந்த குயினையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அதாவது ரூக்கு G3 இதுதான் பெஸ்ட் மூவ். இந்த ரூக்கு G3 ப்ளே பண்ணுறதுனால இப்போ இந்த குயினே போகுது. ஆனால் குயின் போனாலும் பிளாக் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல. ரீசன் என்னென்னா அந்த நைட்டு தான் சூப்பர் பிளேஸில் இருக்குது. அந்த நைட்டை நம்பி சூப்பராக அந்த குயினே கொடுக்குறாங்க. ஸோ ரூக் டேக்ஸ் குயின், நெக்ஸ்ட் மூவ் ரூக் டேக்ஸ் H3 செக்கு. இப்போ கிங்கு G1. நெக்ஸ்ட்டு குட் மூவ். இப்போ பாருங்கள், சும்மா தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 8th ரேங்கில் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு ரூக் இருக்குல்ல, அந்த ரூக்கை வந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பி இந்த G ஃபைல் ஓப்பன் ஃபைலுக்கு கொண்டு வந்து செக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பயன்படுத்தணும் அந்தந்த டயத்துக்கு. ஸோ இப்போ இந்த ரூக் வந்து செக்கு கொடுக்குது. இப்படி செக்கு கொடுக்கும்போது இப்போ கிங்குக்கு பார்த்தீங்கன்னா கிங்கு F2 அண்டு கிங்கு F1. இந்த கிங்கு F1 பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பேட் மூவ். கிங்கு F1 ப்ளே பண்ணும்போது டைரெக்டாகவே ரூக்கு H1 செக்கு, மறுபடியும் ரூக்கு G2 செக்மேட்டு, இந்த மாதிரிலாம் வரும். அதனால் கிங்கு வந்து F2 இந்த மூவை ப்ளே பண்ணலாம். கிங்கு F2 ப்ளே பண்ணும்போது நெக்ஸ்ட் மூவ் ரூக்கு G2 செக். இந்த ரூக்கு G2 செக்குக்கு அப்புறமா கிங்கு E1. ஏன் இந்த இடத்துல வந்து கிங்கு கட்டாயமாக E1 போகணும்? F1 போனால் இமீடியட் செக்மேட்டு, ரூக்கு H1 இமீடியட் மேட்டு. இப்போ பிஷப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் F1. அதனால கிங்கு E1. நெக்ஸ்ட் மூவ் இந்த நேரத்தில் வந்து என்னென்னா டெஸ்ட்ராயிங் த டிஃபெண்டர், அதாவது டிஃபென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த பிஷப் எப்போ வேணாலும் F1க்கு வந்து தடுக்கும். அதனால் வந்து இந்த நேரத்தில் தடுக்கக்கூடிய அந்த பிஷப்பை அட்டாக் பண்ணுறது தான் பிளாக்கோட பிளான். ஸோ நைட் டேக்ஸ் பிஷப். அப்போது இதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா, இந்த நேரத்தில் மறுபடியும் F1 மேலே இன்னொரு பாதுகாக்கக்கூடிய ஒரு பீஸை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க குயினால் ஃபோர்ஸாக நைட் அடிச்சே ஆகணும். ஏன்னா அடுத்தமும் ரூக்கு H1 வந்துச்சுன்னா அந்த F1ல் ஏதாச்சும் ஒரு பீஸை வச்சு மறைக்கணும்ல, அதனால இந்த குயின் டேக்ஸ் D3. இதுக்கப்புறமா இப்போ ரூக்கு H1 செக்கு. இப்போ குயின் F1 பாருங்கள், வேறு வழி இல்லாமல் குயினை வச்சு மறைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பெஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 குட் மூவ் இருக்குது. ஒன்று வந்து இந்த இன்னொரு ரூக்கையும் கீழே இறக்குறது, அதாவது செகண்ட் ரேங்கில் இருக்கக்கூடிய அந்த ரூக்கை கீழே இறக்கி மறுபடியும் நம்ம குயினை ஈஸியாக கெயின் பண்ணுறது ஒரு குட் மூவ். அடுத்ததாக இன்னொரு குட் மூவ் என்னென்னா, நேரடியாகவே வந்து ரூக் டேக்ஸ் F1 கூட அடிக்கலாம். அப்படி அடிக்கும்போது கிங் டேக்ஸ் ரூக். இந்த நெக்ஸ்ட் மூவ் இந்த இடத்துல நீங்கள் H3 ப்ளே பண்ணலாம். அசால்ட்டாக இந்த பானை ப்ரமோட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இன்னும் ஒரு 2 மூவ்ஸில் அது ப்ரமோட் ஆகிடும். ஸோ நைட்டு E2 ப்ளே பண்ணுறது இந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நைட் C3 காட்டிலும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செக் பண்ணும்போது அனலைஸில் சொல்லுது. ஸோ நைட்டு E2 அப்படின்னா இந்த நேரத்தில் பான் டேக்ஸ் நைட்டு அகெயின் செக்கு. ஸோ கிங்கை வந்து ஃபோர்ஸாக என்ன பண்ணியானும் ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக ரூக் செக்கு வச்சு ஸ்கீவர் இன்னொரு ஒயிட் ரூக்கையும் கெயின் பண்ணிடலாம். மறுபடியும் H5ல் இருக்கக்கூடிய பானை நம்ம ப்ரமோட் பண்ணவும் செய்யலாம். இல்லை டைரெக்டாகவே வந்து H2ல் பான் புஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பிளாக் என்ன ஒயிட்டு என்ன ப்ளே பண்ணாலும் சரி கண்டிப்பாக பிளாக் வந்து வின் பண்ணிடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பயனுள்ள மிடில் கேம் காம்பினேஷன், மிடில் கேம்லேருந்து ஒரு கேமை எப்படி நம்ம வின் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து நம்மளோட வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருங்க. நிறையா விஷயத்த கற்றுக்கலாம், நிறைய ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி பசில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நீங்கள் வந்து வெளியில் காசு கொடுத்து செலவு பண்ணி செஸ் கிளாஸை கவனிக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிறது. அதனால் இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.